வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, முட்டை வச்சு ஒரு டிஷ்ஷுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டை கறி செய்யலாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு, நானுக்கு, புரோட்டாக்கெல்லாம் நல்ல சைட் டிஷ்ஷுங்க. ஸோ இந்த முட்டை கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க நாம் இன்றைக்கி முட்டைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் இல்லை காஞ்சி மிளகாய் எது வேணால் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சிங்க, அதுவும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு புதினா எடுத்துக்கலாங்க. புதினாவோட இன்னொரு மடங்கு ஜாஸ்தியாக கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம், அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கறி செய்கிறதுக்கு 6 முட்டை வேக வச்சு வச்சுருக்கோங்க. இப்போ இந்த முட்டையை பார்த்திங்கன்னா நம்ம மசாலா உள்ளே இறங்கணும்ல, ஸோ அதை மாதிரி இதனால் கீறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஆழமாக கீறி விட்டுக்கலாங்க. அப்போ தான் மசாலா உள்ளே போய் முட்டை சாப்பிட்றதப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், அதனால் நம்ம இந்த மாதிரி ஆழமாக கீறி விட்டுக்கலாங்க முட்டையை. பாருங்கள், நல்லா ஆழமாக கத்தியோட நுனி மூக்கை வச்சு நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. பாருங்கள், விட்டாச்சுங்க. இதே மாதிரி நான் இருக்கிற முட்டை எல்லாத்தையும் கீறி விட்டுக்கிறேங்க. பாருங்கள், கீறியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் இதை புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க. பாருங்கள், லைட்டாக அதில்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்கோம். இப்போ நாம் கீறி வச்ச முட்டை எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம 6 முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச முட்டையெல்லாம் ஆட் பண்ணி விட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு நாம் இன்னும் உப்பு எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இந்த பிரேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி புதினா போட்டோன்னா அதுக்கு அளவாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் ஊறணுங்க. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இதனோட மசாலா உள்ளே இறங்கி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டுங்க. நாம் இதை 10 மினிட்ஸ் கழித்து பார்த்துக்கலாம். இது நல்லா ஊறி வந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கலக்கி நல்லா அந்த கிரேவியெல்லாம் மேலே போட்டு விட்ருங்க. இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் சீரகம் தாளிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், நல்லா வெங்காயத்தை செவக்க வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வதங்குற கொஞ்சம் உப்பும் நம்ம ஆட் பண்ணி விட்டுறலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், நாம் காரத்துக்காக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணால் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரேவியில் ஒரு 1/4 மணி நேரமே ஊறி வந்துருச்சுங்க. ஸோ பாருங்கள், அந்த முட்டையெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச முட்டையெல்லாம் இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலங்கி வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு முட்டை சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம மீதி இருக்க அந்த கிரேவி எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணி விட்டுறலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டாச்சுங்க. தக்காளிக்கும் போட்டாச்சு, அந்த பேஸ்ட்டுக்கும் போட்டுட்டோம். ஸோ உப்பு தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டுங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரமே நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் கொத்தமல்லி புதினாவோட பச்சை வாசனை போகும். பாருங்கள், நல்லா வாசனையோடு நம்மளுக்கு முட்டைக்கறி தயாராகிடுச்சுங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சுங்க முட்டைக்கறி. ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. புரோட்டாக்கு அதை விட சொல்லவே வேண்டாம், சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஸோ நீங்கள் முட்டை இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.